முட்டையில ஒரே மாதிரி கிரேவி பண்ணி போர் அடிக்குதுங்க. மும்பை முட்டை குருமா எப்படி பண்றது பார்த்துடலாமா? ஒரு பேன்ல 1 கப் அளவு வேர்க்கடலை போட்டிருக்கேன். அதே கப்ல 1/4 கப் அளவு வெள்ளை எள்ளு போட்டு நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். அதே பேன்லயே கொஞ்சமா எண்ணெய் போட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வரமிளகாய் கீரி போட்டிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம். நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 கீரி போட்ட பச்சை மிளகாய், கொஞ்சமா மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இப்போ அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த எள்ளு வேர்க்கடலை பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக சீரகப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா திக்காக தேங்காய் அரைச்சி அதில் போட்டிருக்கேன். தேங்காய் பாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காவே அரைச்சி போட்டிருக்கேன். முட்டையை நல்லா 4 கீரல் போட்டு ஒவ்வொருத்தரையாக உள்ளே இறக்கிடுவோம். சூப்பராக மும்பை முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.